டேபிள் தூக்கி போட்டுறாங்க. அண்ணே டைம் ஆயிடுச்சுண்ணே, நான் கிளம்புறேன். வேற யாரையா வச்சு தூக்கி போட்டுக்காங்க. இந்த தம்பி எங்க போற? உள்ளே போறேன். உள்ள போனோடனே ஓனர் ஒன்று அந்த டேபிள் எல்லாம் எடுத்து போட சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணாது. டைம் ஆனோடனே என்னைக்குமே கிளம்பிடணும். சரியா? போ போ கிளம்பு. அப்புறம் 4 நாள் நான் வெளியே போறேன். 4 நாள் என்னால் கடைக்கு வர முடியாது. அதனால லீவ் எடுத்துக்கிறேன். சரியா? நீங்க 4 நாள் லீவ் எடுக்கிறேன்னு சொல்றீங்களா இல்லை வரமாட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு லீவ் எடுக்கிறத சொல்லிட்டு போறேன் உங்கள்கிட்ட, அவ்வளவுதான். பண்ணு. இவ்வளோ நாள் வேலை பார்த்து எல்லாம் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நீ வேலைக்கு வர வேண்டாம். வேலைக்கு வர வேண்டாமா? ஆனால் வேலை பார்த்துக்கோ. சரிண்ணே, நான் என் கணக்கை முடிச்சுக்கிறேன். இல்லாம எப்படி நீங்க கடை நடத்துவீங்க? உங்களுக்கு தான் ஒரு வேலையும் தெரியாது. என்ன வச்சுதானே வேலை வாங்குறீங்க. எப்படி நீங்க கடையை நடத்தி நான் பாக்குறேன். தம்பிங்களா என்ன சொன்ன? நான் இல்லாமல் எப்படி கடை நடத்துவீங்க? நீ இல்லாமல் இந்த கடை யாரும் மூட போகிறது கிடையாது. கடை ஓட தான் செய்யும். நாளைக்கு ஒரு வேளை நானே இந்த கடைக்கு வர முடியாத சூழ்நிலை வந்துட்டுனாலும் இந்த கடை ஓட தான் செய்யும். என்னைக்கு ஒரு ஓனராக முன்னாடி என்னைக்கு நான் நின்று உங்களை வேலை வாங்கினது கிடையாது. உங்க கூட 1க்கு 1 தான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்க கூட 1க்கு 1 இருந்தனால நீங்கள் என்ன யாரையும் மதிக்கிறதே கிடையாது. சரி போ போ. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோத்துக்குள்ள இவங்க கூட தான் ரொம்ப அன்பாக பேசுகிறோமோ மரியாதைங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருது. யார் நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நல்லா பழகுறோமோ அவன் தான் தலைக்கு மேலே யார் அசிங்கம் பண்ணிட்டு போயிருக்கோம்.